சந்தியா ஜானகி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. கிஷோர் வந்து அவங்க பொண்ணை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு தப்பு தப்புன்னு சொல்றீங்களே, அப்படி என்ன தப்பு? கலாச்சாரம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். அவ வந்து என் கூட வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். இங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு மற்றவங்க தான் முட்டாள்தனமான காரியம் வந்து பண்றாங்க. அதையும் நீங்க நம்பிக்கிட்டு இது மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி கிஷோர் வந்து நியாயமா ஒரு பக்கம் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. பாத்தீங்களாண்ணே, இன்னமும் உங்க பொண்ணு செய்யறதுதான் கரெக்டுங்கிறீங்க. என் குடும்பத்துல இவ இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாங்களும் வந்து குட்டிச்சோரா போக வேண்டியதான் இவளால. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது, வார்த்தையை வந்து பார்த்து யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். என்னங்க பார்த்து யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து மம்படியா சண்டைக்குன்னு போறாங்க. அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து, அதான் அவங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டோம். இனிமேட்டு என்னடா சொல்லுவேன்? சரி தப்புன்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நியாயம் இருக்கும். அவங்க நியாயத்தை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணை அவங்க தப்புன்னு எப்போ சொல்லுவாங்க? சும்மான்னு இருக்க மாட்டியான்னு சொல்லி ரகுராம் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னே, அண்ணா உங்களை மாதிரி பெரிய மனுஷெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இவ செஞ்ச தப்புனால வெளி உலகம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குடும்பத்தோட மானவ மரியாதை எல்லாமே போயிருக்கும். ரகுராம், நீ எதுக்குப்பா உன் தம்பி சிவராமனை வந்து தப்புன்னு சொல்லி பேசுற? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. ஏற்கனவே 25 வருஷத்துக்கு முன்னாடி சந்தியா செஞ்ச செயல்லாம் பார்த்து என்ன மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம இழந்திருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சந்தியா வந்து கிஷோர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் ஒரு பக்கம் என்ன ஆச்சு? ஜானகியோட அம்மா வந்து இழந்துட்டோம். இது எல்லாம் உண்மை தானே? ஜானகி வந்து என்னமோ அவள் மனசு அளவில் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு சூப்பரான கணவன் வந்து அவளுக்கு கிடச்சிருக்கா. ஆனால் இன்னொரு பக்கம் என்னெல்லாம் நம்ம இழந்திருக்கோம்னு எனக்கு தான்ப்பா தெரியும். அந்த ரணத்தையும் காயத்தையும் இன்னொரு வாட்டியும் நம்மளால் மறக்க முடியாது. பொண்ணு போல வளர்த்த ஜானகிக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா. உடனே இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு சீனுவோட அப்பா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு தான் மச்சான், அமைதியா இருங்க. பொண்ணை வந்து எப்படி அவங்க தப்புன்னு சொல்லுவாங்க? ரகுராம் சொல்றது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு. எனக்கும் அப்படிதான் தோணுது. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீனோட அப்பா வந்து நியாயமா பேசிட்டு இருக்கப்ப, என்னால் எப்படி அமைதியா இருக்க முடியும்? இன்னமும் அவங்க பொண்ணு செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு பேசுனா எனக்கும் வருமா வராதா? சரி, நாங்கள் செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சாயங்காலம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருங்க. என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்குற தவிர எனக்கு எதுவும் தெரிலன்னு சொன்னோன்னே மாயா வந்து அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. கிஷோரும் போகிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல மாயா. இந்த வீட்டுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்ட போல இருக்கு. உன்னை லைட்டாக வந்து சுருக்குன்னு சொன்னாலே நீ வானத்துக்கு பூமிக்கு குதிப்ப. உண்டலன்னு ஆக்கிடுவேன். உன்னை அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுவும் சொல்லங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து நான் சொல்கிறேன். ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் வாய மூட்டு இருக்க. மாயா என்ன அவ்வளோ மாறிட்டாலும் என்ன? எனக்கு இன்னொரு ஆச்சரியமாக தான் இது இருக்குங்கிற மாதிரி கிஷோர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா, எனக்கு முன்கோவம் ரொம்ப அதிகமாக வரும். அதுவும் எதனால் வருது? மற்றவங்க என்னை பற்றி யாரும் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா சுருக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கோவப்பட்டு கத்தி ஏதாவது சொன்னால் இங்கே எதுவும் விஷயம் வந்து மாறப்போதா? ஒரு மாற்றமும் வராது. இங்கே அவங்க பிடிச்சவங்களுக்கு 3 காலன்னு இருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட பேசுகிறத விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது தான் சிறந்ததுன்னு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேங்கிற மாதிரி அதிடையே வந்து பேசுகிறாங்க மாயா. அப்பா, ஃப்ளைட் டிக்கெட் போட்டிங்களா? ஆமாம்மா, ஆஸ்திரேலியாவுக்கு சாயங்காலம் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து போட்டேன். என்னப்பா சொல்கிறீங்க? ஆஸ்திரேலியாக்கா? இன்னமும் உங்களோட கனவு லட்சியம் தான் உங்களுக்கு பெருசா? என்ன உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுல்ல? என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? எப்படிம்மா எனக்கு போய் உன்னை பிடிக்காமல் இருக்கும்? நான் அமெரிக்கன். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வாழ்ந்த இடம்லாம் அங்கே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நினைவுகளோட தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட கெரியர் க்ரோத்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்துலாம் அங்கே தான் இருக்காங்க. என்னால் அம்மா எனக்கு இருக்கிற இடத்த விட்டு பிரிஞ்சு என்னால் வர முடியாது. மன்னிச்சிருங்க. நீங்கள் வேணால் ஆஸ்திரேலியாவுக்கு போங்க. என்னால் வர முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் அனாதை ஆகிடுவேன்னு தெரிஞ்சு அம்மா வந்து என்ன ஜானகி அம்மா கூட வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது எனக்கு நல்லா புரியுதுப்பா. நீங்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இருந்தும் அனாதையாக இருக்கணும் தான் அம்மா முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் நீங்கள் அம்மாவை விட்டுட்டு உங்கள் கெரியர் தான் முக்கியம்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போனீங்க. உங்களுக்கு ஆஸ்திரேலியானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு நான் சொந்த ஊருக்கு தான் போவேன். என் ஊர் அங்கே தான் இருக்குது. அதை விட்டுட்டு என்னால் எங்கேயும் வர முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. நீங்கள் வேணால் ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. நான் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் போவேன். ஆஸ்திரேலியாவுக்குலாம் என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. என்ன பண்ணு இது பண்ணு சுத்தமாக புரியாமல் ஜானகி அம்மா வந்து சந்தியாவுக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு சின்ன வயசில் நம்ம ஜானகி அம்மாவும் சந்தியாவும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை அப்படியே பார்த்துட்டு எமோஷனலாக வந்து அழுகுறாங்க. நீ கடைசியாக என்கிட்ட கேட்டல, எனக்கு நீ அம்மாவாக இருந்த மாதிரி என் பொண்ணுக்கும் நீ அம்மாவாக இருக்கணும்னு. ஆனால் அந்த வாக்குறுதியை கூட என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. நான் எவ்வளவோ மல்லி கட்டி பார்த்தேன்.
இந்த வீட்டில் மாயா வந்து ஒரு முக்கியமான நபராக மாறணும்னு. அதை கனவுல கூட செயல்படுத்த முடியாமே போயிடுச்சு. என்னை மன்னிச்சிரு. இந்த பாவத்திலேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன்னு தெரில. உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து கொடுத்துருந்தேன். நான் வந்து உன் பொண்ணை பெத்த பொண்ணாக பார்த்து நல்லபடியாக வந்து வளர்க்குறேன்னு. ஆனால் என்னால் பார்த்துக்கவே முடியாமல் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் எனக்கு சுத்தமாக தெரியல. என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி. இது எல்லாத்தையும் வந்து தனலட்சுமி வந்து கேட்குறாங்க. அம்மா தப்பெல்லாம் என்னோடதாம்மா. சந்தியா சித்திக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை காவந்து பண்ண முடியாமல் இருந்ததுக்கு நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கதறாங்க. இருந்தாலும் சத்தமே போடாமல் தான் அழுதுகிட்டு இருக்காங்க. உன் மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் தாம்மா காரணம். இப்படி ஒரு நிலைமை வந்து உண்டாயிடுச்சேங்கிற மாதிரி வேதனைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க நம்ம தனலட்சுமி. அந்த இடத்துல பவானிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தனலட்சுமியோட ஃப்ரெண்டுக்கு. அவங்களும் வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு? நீ என் பக்கத்தில் மட்டும் நில்லு. யார்ட்டையாவது ஒருத்தட்டையாவது உண்மையை வந்து சொல்லணும். யார்கிட்ட சொல்லலாம்? பாட்டிக்கிட்ட தான் நான் எல்லா உண்மையும் சொல்லான்னு இருக்கேன். ஏய் உனக்கு நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்தை யார்ட்டையாவது சொல்லி மாயா தப்பானவ இல்லைன்னு நிரூபித்து காட்டணும். அது இல்லாமல் இங்கேருந்து மாயா போனானா நான் பண்ண மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் ஆகிடும். கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் அவள் சொன்னான். ஆனால் என்னால் எப்படி அது மாதிரி நடந்துக்க முடியும்? பாட்டி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. மாயா இருக்காளே, ஏய் அவள் தான் தப்பானவளை வச்சு அவளை எதுக்கு பற்றி பேசுகிற? நீங்கள் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கணும். இந்த உண்மையை சொல்லலாம் தான் வந்திருக்கேன். எதுக்கு வாபஸ் வாங்கிக்கணும்? அவள் தான் முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிட்டதுனால உடனே வந்து போயிட்டா. அப்போனா என்ன, வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொல்லி அந்த இடத்துல வேறு மாதிரி புரிஞ்சுட்டு பேசுகிறாங்க நம்ம ரமணி பாட்டி. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நான் தான் வந்து சித்தப்பாவுக்கு தெரியாமல் சேட் பண்ணேன். சித்தப்பா வந்தப்போ கூட ஒளிஞ்சிக்கிட்டேன். அந்த பையனை பார்க்கணும்னு நினச்சது நான் தான். மாயாவுக்கு விழுந்த திட்டெல்லாம் எனக்கு தான் வந்திருக்கணும். சித்தப்பா வந்து என்ன தான் வந்து காப்பாற்றிருக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாயா. ஏன்னா மாயா தான் வந்து என்னை தடுத்து நிப்பாட்டி அந்த பையனை திருப்பி வந்து எதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான். நான் வந்து எச்சரிக்கை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு போனப்போ தான் மாயா வந்து மாட்டிக்கிட்டா. இந்த விஷயத்த வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உன்னோட மானவ மரியாதையெல்லாம் போயிடும். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்கே இருக்கிறவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு பிரச்சனைனா ரகுராமையும் பாதிக்கும், நம்ம ஜானகி அம்மாவையும் பாதிக்கும். அதனால் நான் இந்த பழியை வந்து ஏற்றுக்கிறேன். நீ இதுக்கு பின்னாடி எந்த மூச்சையும் விடக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னதை அப்படியே எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாங்க. கதறி கதறி அழுகுறாங்க அந்த இடத்துல. நம்ம ரமணி பாட்டி, என்னடி சொல்கிற தனம், உனக்கு தான் இப்படிப்பட்ட நிலைமையா? உனக்கு யார் அந்த அக்கௌண்ட்டை வந்து உருவாக்கி கொடுத்தது? மாயாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் தான் வந்து கேட்டேன் மாயா கிட்ட. மாயா வந்து இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது வேணான்னு சொல்லிட்டு என்னை இந்த ஃபீல்டையே வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னை தூங்க சொன்னான். ஆனால் நான் தான் வந்து வம்படியாக வந்து அந்த சென்டரில் வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணேன். அந்த சென்டரில் இருக்கிற பையன்தான் இது அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை நான் வெளியில் சொல்கிறதா வேணாமான்னு தெரியல. ரகுராமுக்கு எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு மாயா ஊருக்கு போக விட மாட்டாங்க. வெயிட்